எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பிரெக்னன்ட்டா இருக்கும்போது, நம்ம பக்கத்துல இருக்கிற பிரைமரி ஹெல்த் சென்டர், நம்ம கவர்ன்மெண்ட் கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டல் சொல்லுவோம். அங்க போய் நம்ம என்ன ரெஜிஸ்டர் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத தான் நான் சொல்லப் போறேன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம நமக்கு குழந்தை பொறந்த உடனே பர்த் சர்டிபிகேட் கிடைக்கிறது கஷ்டம். அதனால தான் இத முன்னாடியே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் பையன் பொறக்கும்போது, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கம்பல்சரின்னு சொல்லல. இப்போதான் இது வந்து கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. இத வந்து ஆர்சிஹெச்ஐடி இல்ல பிக்மி நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்சிஹெச்ஐடினா ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்ட் பர்த் ஐடி. இந்த ஆர்சிஹெச்ஐடி இருந்தா மட்டுமே நம்ம இனிமே பர்த் சர்டிபிகேட் வாங்க முடியும். நம்ம பிரெக்னன்ட் ஆகி 90 டேஸ் கழிச்சு இத போய் ஒரு பக்கத்துல இருக்க பிரைமரி ஹெல்த் சென்டர்ல நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல செக் பண்றோம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் டெலிவரி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாலும், நம்ம இந்த ஆர்சிஹெச்ஐடி கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். எனக்கு இப்ப 9 மந்த்ஸ் ஆகியும் நான் ஏன் லேட்டா பண்றேன் அப்படின்னா, நான் துபாய்ல இருந்தேன். இப்பதான் நான் டெலிவரிக்காக நான் சென்னைக்கு வந்திருக்கேன். இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. சோ, அதனால இப்ப ரெஜிஸ்டர் பண்ணி அதோட ப்ரொசீட் பண்ணிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஆன்லைன்ல கூட பண்ணிக்கலாம். இதுக்கு செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்வாங்க. அதுக்கு நீங்க பிக்மி வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். பிரெக்னன்சி அண்ட் இன்ஃபான்ட் கோஹார்ட் மானிட்டரிங் அண்ட் இவாலுவேஷன் வெப்சைட். இதுல போய் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் குடுத்து நீங்க ஆன்லைன்ல எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரோட ஆதார் டீட்டெயில்ஸ் கண்டிப்பா வேணும். இல்ல கவர்ன்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருந்தா தான் இதுல ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்க பிரைமரி ஹெல்த் சென்டர்ல தான் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ரெஜிஸ்டர் பண்ண உடனே ஊட்டச்சத்து பெட்டகம் அப்படின்னு சொல்லி இந்த கிட் எனக்கு குடுத்திருந்தாங்க. இந்த கிட்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே நமக்கு குடுத்துருவாங்க. இது வந்து கன்சீவா இருக்கும்போது, அதாவது அந்த த்ரூ அவுட் பிரெக்னன்சி 3 ட்ரைமஸ்டருக்குமே சேர்த்து 2 கிட் தருவாங்க. நான் இத தான் ஃபர்ஸ்ட் கிட் வாங்கியிருக்கேன். இதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் கப் இருக்கு. அப்புறமா வந்து ஒரு ஒயிட் கலர் காட்டன் டவல் இருக்கு. இது பெரிய டவல் கிடையாது. குழந்தைய தூக்குற அளவுக்கு ஒரு சின்ன டவல் தான். ஆனா இது காட்டன் நல்ல பியூர் காட்டனா இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2 1/2 கேஜில புரோட்டீன் பவுடர் இருந்துச்சு. நம்ம கன்சீவா இருக்கும்போதோ, இல்ல டெலிவரிக்கு அப்புறமோ நம்ம வந்து ஹெல்த் ட்ரிங்க் குடிப்போம். ஹார்லிக்ஸ், மதர்ஸ் ஹார்லிக்ஸ் அதெல்லாம் குடிப்போம். அந்த மாதிரி இது ப்ரோபிஎல் அப்படின்னு சொல்லி இது ஒரு புரோட்டீன் பவுடர் தான். இது பிரெக்னன்சிக்கும், லாக்டேஷனுக்கும் சேர்த்து தான். இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா ஃப்ளேவர் தான் குடுத்திருந்தாங்க. அடுத்தது 1 கேஜி போல டேட்ஸ், லயன் டேட்ஸ் குடுத்திருந்தாங்க. இது அரேபியன் டேட்ஸ். 2 1/2 கேஜி பேக் இருந்துச்சு. டேட்ஸ் பிரெக்னன்சி டைம்ல கண்டிப்பா 3 to 4 ஆவது எடுத்துக்கணும். ஏன்னா, இதுல வந்து நமக்கு அயர்ன் நெறைய இருக்கு. ஸோ ஹீமோகுளோபின் இன்கிரீஸ் ஆகறதுக்கு டேட்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கணும். ஸோ அதனால 1 கேஜி போல டேட்ஸ் குடுத்திருந்தாங்க. அடுத்தது 1/2 கேஜி போல ஆவின் நெய். குழந்தையோட டிஹெச்ஏ இன்கிரீஸ் பண்றதுக்காக நம்ம பிரெக்னன்ட்டா இருக்கும்போதே நெய் சாப்பாட்டுல நெறைய சேர்த்து சாப்பிட்டுக்கணும். அதுக்காக ஒரு 1/2 கேஜி போல ஆவின் நெய் குடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு பூச்சி மாத்திரை இருந்துச்சு. இது வந்து நான் 9த் மந்த் பிரெக்னன்ட்டா இருக்கிறதுனால, இந்த பூச்சி மாத்திரைய இப்ப சாப்பிட வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. ஏர்லி பிரெக்னன்சி அப்போ இந்த பூச்சி மாத்திரை சாப்பிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விட்டமின் டானிக். இது வந்து 200 ml விட்டமின் டானிக் வந்து 3 பாட்டில் குடுத்திருந்தாங்க. நம்ப அயர்ன்க்காக டேப்லெட் எடுத்துக்கிட்டாலும், இது வந்து காலையிலும், ஈவினிங்லும் ஒரு ஸ்பூன் குடிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆர்சிஹெச் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது ரொம்பவே முக்கியம். அதனால யார் இப்ப புதுசா கன்சீவா இருந்தாலுமே, நீங்க போயி 3 மந்த்துக்கு அப்புறம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் நீங்க செக் பண்றீங்கனாலும், நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அப்பதான் நமக்கு பர்த் சர்டிபிகேட் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதுல இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க ஆர்சிஹெச்ஐடி பத்தி, இல்லன்னா பிக்மி நம்பர் பத்தி ஏதாவது தெரியணும் அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ.